ஏகனாபுரம் அண்ட் பரந்தூர் இந்த 2 கிராமமும் கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறாங்க. அந்த கிராமமே இனிமேல் இருக்காது. அத்திப்பட்டு கிராமம் மாதிரி அப்படி கிராமமே இருக்க போகிறதில்ல. வரைபடத்துலேருந்து எடுக்க வேண்டிய அளவுக்கு போகுது. வளர்ச்சி அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதை யார் டிஃபைன் பண்ணுறாங்க, யாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான். இவங்க கொடுக்க காம்பன்சேஷனால் நான் வீடு வாங்க முடியாது, வீடு வாங்கினா நிலம் வாங்க முடியாது அருகாமையில். ஏன்னா அது க்ரோர்ஸில் வந்து போகுது. இந்த திட்டங்கள்லாம் ஏன் எப்போவுமே மந்தவெளி, மயிலாப்பூர், பெசனருக்குலாம் வர்றதே இல்லை. நீங்கள் சென்னையில் இருந்து எடுத்துக்கோங்க, தெர்மல் பவர் ஸ்டேஷன் நார்த் சென்னையில் மட்டும்தான் போகுமே ஒழிய சென்ட்ரல் சென்னையிலையோ இல்லை மத்திய சென்னையிலையோ இல்லை வந்து சவுத் சென்னையிலையோ ஏன் போகிறதே இல்லை. வளர்ச்சி என்பதை பொதுவாக பார்க்க முடியாது. வளர்ச்சிக்கு பின்பாக இங்கே சில அரசியல் இருக்கு. 2030க்குள்ளே இந்தியாவில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏசி இல்லாமல் இந்தியாவில் வாழ்வது என்பது சவாலாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்துட்டு அவர் கிளைமேட் டினையர் இல்லைங்களா, இது பிரச்சனை இன்னும் மோசமாக போகுது. இந்த ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை சோலார் அலைன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவங்களை பொறுத்து இந்த கிரைசிஸையும் எப்படி பிஸ்னஸாக பார்க்குறது அப்படிங்கிறது தான். ஐஎம்டியினுடைய அக்யூரேசி ரேட் எவ்வளோ தெரியுங்களா, 40 to 50% தான். டங்ஸ்டன் எங்கே இருக்குன்னு ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கே நிலச்சரிவு நடக்குங்கிறக்கான ஆய்வு அவங்க பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் உற்பத்தி முறையை டீசென்ட்ரலைஸ் பண்ணி தான் ஆகணும். இனிமேலும் சென்னை தாங்காது. வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூவுலகின் நண்பர்கள் குழுவைச் சேர்ந்த திரு வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹாட் டாப்பிக்கே வந்து நடிகர் விஜய், அதாவது தாவேகா தலைவர் விஜய் பரந்தூருக்கு போயிருக்கிறது தான். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடிய அந்த சிக்கல் வந்து 2 வருஷமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திருப்பி வந்து விஜய் மூலமாக ஒரு ஹாட் இதுக்கு வந்திருக்கு. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, விஜய் போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, 2 வருஷமாக இந்த போராட்டம் இருக்குது அப்படிங்களா, கிட்டத்தட்ட 910 days அப்படின்னு நினைக்கிறேன், 1000 நாட்கள் தொட்டுருவேன். ஆனால் இந்த போராட்டத்துக்கு இவ்வளவு அட்டென்ஷன் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக வந்து பார்க்கக்கூடியதான். என்ன, ஒரு தொடர்ச்சியாக ஒரு மக்கள் போராட்டம், அவர்கள் ஒரு திட்டத்துக்கு எதிரான ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. அந்த திட்டத்தை கைவிடணும் தொடர்ச்சியாக அரசிடம் வந்து முறையிட்டிருக்காங்க. ஆனால் அதற்கான கவனம் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் கிடைக்கல. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு நகர்வு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போது வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விகிதமும் உங்களை மாதிரி சூழியல் ஆர்வலர்களும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எது வந்தாலும் வந்து சூழலை காரணம் காட்டி வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. ஸோ விமான நிலையம் வந்து தமிழக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னொரு 7 வருஷத்தில் நம்ம வந்து நம்மளோட தேவைகள் அதிகமாக இருக்கும், அதை மீட் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கே அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எக்கனாமிக்கலாக வந்து மட்டும் பார்க்குறாங்களா. ஸோ 2030 இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும், இவ்வளோ பேர் ஏர் ட்ராவல் பண்ணுவாங்க, 2040 2050 இப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது என்ன ஆய்வு எதன் அடிப்படையில் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த தரவுகளும் தரல. ஸோ கவர்மெண்ட் சொல்கிறாங்க, சரி ரைட் ஓகே நம்புகிறோம். இப்போ இது வந்து வளர்ச்சிக்கானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வளர்ச்சி அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதை யார் டிஃபைன் பண்ணுறாங்க, யாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான். இப்போ அந்த மக்களுடைய பார்வையிலேருந்து இது வளர்ச்சி அப்படின்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணால், எனக்கான ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிறத தீர்வாக சொல்கிறாங்க. அந்த ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டுங்கிறது நான் தற்போது இருப்பதை விட மேம்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கணும், அதான் ரீஹாபிலிட்டேஷன். அந்த ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நான் இப்போ இருக்கிறத விட அதிக வளமானதாக இருக்கக்கூடியதாக மாறணும். அப்படியான ஒரு காம்பன்சேஷனோ, அப்படியான ரீஹாபிலிட்டேஷனோ, அப்படியான ரீசெட்டில்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம் இங்கே இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நான் அந்த மக்களுக்கு ஏகனாபுரம் அண்ட் பரந்தூர் இந்த 2 கிராமமும் கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறாங்க. அந்த கிராமமே இனிமேல் இருக்காது. அத்திப்பட்டு கிராமம் மாதிரி அப்படி கிராமமே இருக்க போகிறதில்ல. வரைபடத்துலேருந்து எடுக்க வேண்டிய அளவுக்கு போகுது. அந்த கிராமத்தில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க, வேறு வேலைகளும் பார்க்குறாங்க. விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லை, விவசாயத்துலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு நெல் கிடைச்சிறது வந்துட்டு தண்ணி இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை, வந்து வேறு வேலையும் செய்கிறாங்க. வருஷத்துக்கு எனக்கு ஒரு கையில் அவங்களுக்கு 50,000 ரூபா இருந்தால் போதுங்கிறாங்க. கேஷ் அவ்வளோ எனக்கு தேவைப்படும். அதை தாண்டி பக்கத்தில் எனக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, பசங்க படிக்கிறாங்க, நான் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. 2 பேருமே தான் இருக்காங்க. 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு சோஷியல் ஹார்மோனியோட இருக்கிறாங்க. இப்போ இவர்களை வந்து நீங்கள் இவங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன வச்சுருக்கீங்க? இவர்கள் இப்போ இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கிறதுக்கான வாழ்வியல் உறுதி செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்க காம்பன்சேஷனால் நான் வீடு வாங்க முடியாது, வீடு வாங்கினா நிலம் வாங்க முடியாது அருகாமையில். ஏன்னா அது க்ரோர்ஸில் வந்து போகுது. அப்போ என்னோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் டீக்ரேட் பண்ணுறீங்க. அப்போ அவங்களுடைய பார்வையில் வந்து சொல்லுங்கள், இது டெவலப்மெண்ட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திருப்பி ஒன்று சொல்கிறா, ஒரு நாடு வளர்ச்சி அடைனா ஒரு கிராமத்தையே வந்து நம்ம வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆனால் தொடர்ச்சியாக ஏன் ஒரு மார்ஜினைஸ் கம்யூனிட்டி மட்டுமே, ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டி மட்டுமே, இல்லை பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டி மட்டுமே தொடர்ச்சியாக ஏன் தியாகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. வளர்ச்சி வாதம் அப்படின்னு நம்ம பேசுகின்ற போது அந்த வளர்ச்சி எல்லாருக்கும் பரவலாக போய் சேர்ந்திருக்குதா அப்படிங்கிற கேள்வியில தான் பார்க்கணும். இவங்க ஜஸ்ட் லைக் பிளைண்ட், இது வந்து வளர்ச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யாருக்கான வளர்ச்சி? இந்த திட்டங்கள்லாம் ஏன் எப்பவுமே மந்தவெளி, மயிலாப்பூர், பெசனருக்குலாம் வர்றதே இல்லை?
நீங்கள் சென்னையில இருந்து எடுத்துக்கோ, தெர்மல் பவர் ஸ்டேஷன் நார்த் சென்னையில் மட்டும்தான் போகுமே ஒழிய சென்ட்ரல் சென்னையிலோ மத்திய சென்னையிலையோ இல்லை சவுத் சென்னையிலையோ ஏன் போகிறது இல்லை? அது மட்டுமே ஏன் வந்து ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய இடமா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ யாருக்காக தியாகம் பண்றோம்? அப்போ வளர்ச்சி என்பதை பொதுவாக பார்க்க முடியாது. வளர்ச்சிக்கு பின்பாக இங்க சில அரசியல் இருக்கு, அந்த பார்வையில தான் பார்க்கணும். அப்போ இதுல இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையில 2030க்கு தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுமா, சென்னைக்கு ஹெல்ப் பண்ணுமா, 2050 ஹெல்ப் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல இருந்தா சூழலில் பார்வையில இருந்து பார்க்கும்போது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 2030 நம்மளோட வேற ஒரு சினாரியோ பார்க்க போறோம். எனக்கு குளோபல் ஆவரேஜ் கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தமிழக அரசாங்கம் தான் சொல்லுது 2030ஆம் ஆண்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்க போதுங்கிறாங்க. 2050 இன்க்ரீஸ் ஆக போறாங்க. இதே தமிழக அரசாங்கம் தான் ஹீட் மிட்டிகேஷனுக்கான பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில நம்ம வாழணும் அப்படின்னா வெப்பம் அதிகமாக இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு அதையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சென்னை மோர் அண்ட் மோர் கான்கிரீட்டாக மாறுவது என்பது அன்சஸ்டைனபிள். மனிதர்கள் இங்கு வாழ வேண்டும் என்றால் இந்த நிலப்பரப்பில் 33% பசுமை பரப்பு இருக்கணும், இல்ல சார், கிரீன் கவர் இருக்கணும். அது இல்லாம அது எப்படி டெவலப் பண்ணி நீங்க சொல்லுவீங்க? இல்ல, இப்போ சென்னையில அரௌண்ட் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க. இப்போ இவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு சூழல் இங்க இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணாலே வந்து நீங்க சொல்ற மாதிரி இங்க சூழலியலுக்கான இடமே இருக்காதுங்கிறது தானே உங்களோட இதுவா இருக்கு, பேச்சா இருக்கு. இந்த 1 கோடி பேர், 1 கோடி அல்லது 1.5 கோடி கிட்ட இருக்கானுங்களா, இவங்க எல்லாருமே டிக்னிஃபைட் லைஃப் இங்க வாழ்றாங்க நினைக்கிறீங்களா? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, உங்களோட வாழ்வாதாரத்துக்கான தேவை இங்க நம்பி தான் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இங்க தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து இங்க பிளட்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க சொல்றபடி இது பண்றதா இருந்தா இங்க இருக்க இண்டஸ்ட்ரீஸை என்ன பண்றது? நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி தான் ப்ராப்ளம். ஏன் வந்து எல்லாமே சென்னையிலே இருக்கணும்? சென்னை தான் வந்து எக்கனாமிக்கல் கேபிட்டலாகவும் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலாகவும் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா இருக்கு. 3 இடத்த ஏன் இங்கே வைக்கிறீங்க? அப்போ ஏன் டீசென்ட்ரலைஸ் பண்ணல? ஒரு இடத்த மட்டுமே வளர்வது என்பது வளர்ச்சி இல்லை. நம்ம உடம்புல ஒரு பாகம் மட்டும் வளர்ந்துச்சுன்னா அது வந்து டியூமர், கேன்சர். அது சமச்சீரான வளர்ச்சி இல்லை. அப்போ வளர்ச்சியை பரவலாக்க வேண்டும் என்று தமிழகத்தினோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 7 கோடி, அதுல 1 கோடி பேர் சென்னையில் மட்டும் இருக்கும் இல்லைங்களா? நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு பெருசு, 1 சதுர கிலோமீட்டர் 36,000 பேர் இருக்கும். அப்போ இவ்வளவு டென்ஸ்லி பாப்புலேட்டடாக ஏன் மாற்றிட்டு இருக்கு? அப்போ மேலும் மேலும் இந்த திட்டங்கள் மூலமாக இங்கே தான் பாப்புலேஷன் டம்ப் பண்ண போறீங்க. அப்போ இந்த சிட்டி தாங்காது, அதன் கொள்ளளவை மீறி போயிட்டு இருக்கோம். அதனால தான் சொல்லுவோம் டீசென்ட்ரலைசேஷன். நீங்கள் சென்னையை மட்டுமே மையப்படுத்தி இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் என்பது நீண்ட காலத்தில் நிலைக்காது, அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேது. ஓகே, இப்போ பரந்தூர்ல விமான நிலையம் வர்றதுக்காக இப்போ ஒரு பிரச்சனை வருது. ஸோ எங்க விமான நிலையத்தை கொண்டு போனாலும் அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு கிராமம் இருக்கத்தான் போகுது. அப்போ என்ன, அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பூலை நண்பர்கள் குழு அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்லை, அதாவது என்னன்னா, இது வந்து வெறும் ஒரு திட்டம். இது ஏர்போர்ட்ஸ், இந்த பக்கம் போர்ட் வேணும், சாலைகள் வேணும், பெரிய பில்டிங்ஸ் வேணும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படிங்கிறது இந்த பார்வையெல்லாம் இருக்கீங்களா? இதெல்லாமே வந்து 70s and 80s இருந்த பார்வை. இன்னைக்கு உலக அளவில் இருக்கு. இப்போ தமிழ்நாடு வந்து நம்ம டிரெவின் மாடல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூரோப்பை கம்பேர் பண்றாங்க. நெதர்லாண்ட்ஸ் மாதிரி பாருங்க, நார்வே மாதிரி பாருங்க, யூகே மாதிரி பாருங்க. இன்னைக்கு மேற்கத்திய இந்த ஐரோப்பிய நாடுகள் என்ன நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க, என்ன பொருளாதார கொள்கை வச்சிருக்காங்க, என்ன கட்டுமானங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்னன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்க. வளங்குன்றா வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா இயற்கை வளங்களை இப்போ என்னக்கு தேவை பயன்படுத்தி எதிர்கால சங்கதிகளுக்கு விட்டு வைக்கணும். அப்படியான வளர்ச்சி திட்டம் நம்ம இங்க வச்சிருக்கோமா? ரினியூவல்ஸ் நோக்கி போகணுங்கிறாங்க. யூகேல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா கோல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து கம்ப்ளீட்டா ரினியூவல் நோக்கி போவதற்கான வேலை திட்டங்கள் வச்சிருக்காங்க. 2040க்குள்ள நெட் கார்பன் 0 அப்படிங்கிற எல்லைக்கு நாங்கள் வந்துருவோங்க. கார்பன் எமிஷனை கம்ப்ளீட்டா 0 கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. நாமளும் சொல்லியிருக்கோம் 2070க்கு பின்னுக்குள்ள வருவோம் சொல்லி. அப்போ என்ன ஆக்ஷன் பிளான் வச்சிருக்காங்க? அப்போ என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு ஒரு சயின்ஸை ஃபாலோ பண்றாங்க. என்ன சயின்ஸ்னா கிளைமேட்டிக் சயின்ஸ். இன்னைக்கு மாறி வருகின்ற புதிய சொல்லி. இப்போ நம்ம அமெரிக்காவில் பார்க்குறீங்களா, காட்டுத்தீ ஒரு பக்கத்தில் இருக்கு, இன்னொரு பக்கத்தில் குளிர் இருக்குது. இந்த பக்கத்தில் குளிர் இருக்கு, இந்த பக்கம் காட்டுத்தீ இருக்கு. இது ரெண்டும் தான் அது வந்து பாருங்க. அப்போ இந்த மாறி வருகின்ற இந்த புதிய சூழல் இருக்குல்ல, நீங்க இயற்கைக்கு முரணாக வாழ முடியாது. இது பேசிக். உங்களோட எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இயற்கைக்கு மீறி இருக்க முடியாது. இன்னைக்கு இயற்கை வேற ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கட்டுமானங்கள் எல்லாம் கடந்த 100 வருடங்கள்ல இயற்கை என்னவாக இருந்துச்சோ அதன் அடிப்படையில் கூட கட்டுமானங்கள், நம்மளோட பிசினஸ் ஆக இருக்கட்டும், நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சீசன் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் வருகின்ற காலகட்டம் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. வேற ஒரு நியூ நார்மல்ஸை பார்க்க பாருங்க. அந்த நியூ நார்மல்ஸுக்கு ஏற்றிருக்கக்கூடிய கட்டுமானங்கள் வேணுங்கிறோம். அதுக்கான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வாங்குங்கிறோம். அது ஐரோப்பிய நாடுகள் செய்றாங்க. அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அதை எப்படி பரவலாக்குது? அதான் இப்போ சூழல் பார்வையிலிருந்து என்விரான்மெண்ட்ஸ் நாங்கள் வைக்கக்கூடியதுன்னா உங்களுக்கு சாய்ஸ் கிடையாதுங்கிறோம். எதிர்காலத்தில் ஆஸ் அ டாக்டராக வந்துட்டு ஒரு பேஷண்ட் அவர் வந்து செக் பண்ணி பண்ணது பூமியோடைய கண்டிஷன் என்னன்னு நாங்கள் பார்த்து சொல்கிறோம்.
2030க்குள்ள இந்தியாவில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏசி இல்லாமல் இந்தியாவில் வாழ்வது என்பது சவாலாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு இருக்கு. 2050ஆம் ஆண்டு நெருங்குகின்ற போது அது இன்னும் பன்மடங்கு ஆகும். இந்த ஆபத்தை எதிர்கொள்ள போறீங்க. வருஷத்துல 10 மாசம் அதிகமா வெயில் இருக்க போகுது. வெயில்ல இருந்து உங்களை பாதுகாக்கணும், நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு ஏசில இருக்கணும். எல்லாருக்கான ஏசி வாய்ப்பு இருக்கான்னு, அதுக்கான எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு கன்சியூம் பண்ண போறீங்கன்னு இருக்கு. அப்ப இயற்கையா நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. பசுமை பரப்பு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பாதிப்பு குறைங்கிறாங்க. அந்த பசுமை பரப்பை பாதுகாருங்க சொல்றோம். இது ஐக்கிய நாடுகள் சபை சொல்றாங்க, ஐபிசிசி சொல்றாங்க, உலகளவில் இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் சொல்றாங்க, சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதன் அடிப்படையிலிருந்து வைக்கிறோம். அப்ப இந்த இதுக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? நான் சொல்றது என்னன்னா, இந்த அமைப்பு முறை, இந்த பயோஸ்பியருடைய தன்மை மாறிட்டு இருக்கு. இது கொலாப்ஸ் ஆக போகுது நான் சொல்றேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கட்டுமானங்கள் கொண்டு வாங்குங்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்ல 100 வருஷமா நாங்க இதை தான் பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் இதை தான் பண்ணுவாங்கிறீங்க. 100 வருஷம் இதை பண்ணனோட விளைவு தான் இந்த பிரச்சனை நாங்க சொல்றோம். இப்போ ஐரோப்பால நெதர்லாண்டா இருக்கட்டும், டென்மார்க்கா இருக்கட்டும், நார்டிக் ரீஜியன்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணிட முடியுமா? இந்தியா மாதிரியான ஒரு வாஸ்டான ஒரு இடப்பரப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம தான் வந்து வேர்ல்ட் பாப்புலேஷன்ல அகைடா இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு பாலிசியை இந்தியா மாதிரி ஒரு பெரும்பான்மையான மக்கள் கொண்ட தேசத்துல அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஈஸியாக பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு சாய்ஸ் இல்லைங்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன பிரச்சனைன்னா, CO2க்கு தெரியாது இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு தெரியாது இல்லையா, இது வந்து பாகிஸ்தான்லேருந்து வருது, இது இந்தியாவிலேருந்து வருது, இது அமெரிக்காலேருந்து வருது. அதோட குணம் என்ன? ஹீட்டை ட்ராப் பண்ணுறது. அந்த வேலையை அது வந்து பண்ணும், அவ்வளோதான். அது எங்கே வந்து வெளியானாலும் சரி. அதான் பிரச்சனை. இப்போ காலநிலை மாற்றத்திற்கு நீங்கள் நானும் காரணம் இல்லை, இந்தியா காரணம் இல்லை, பூட்டான் வந்து காரணம் இல்லை. ஆனால் பாதிப்பை நாம சந்திக்கிறோம் இல்லையா. சின்ன சின்ன குட்டி நாடுகள் வந்து காரணம் இல்லை, ஆனால் அவங்க மூழ்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் இப்போ வந்து பிரச்சனை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் டாக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்ட் அங்கே கேட்குறோம். ஏன் $1 trillion வந்து அமெரிக்காட்ட கேட்குறோம்? நீங்கள் பண்ண பிரச்சனை தானே. நீங்கள் அப்போ என்னன்னா நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது அங்கே தான். நம்ம இந்தியா போன்ற இவ்வளோ ஏழ்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் இன்னும் எலக்ட்ரிசிட்டியை போய் சேரல. 40% மக்கள் இன்னும் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்காங்க. அது அன்றாட தேவைகளுக்காக விறகு எரிக்கிறாங்க. அது நாம வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு நாம எங்கே ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்நேஷனல் அமெரிக்காவில் நம்ம சண்டையிடணும், ஐரோப்பிய நாடுகள் சண்டையிடணும். அதுதான் கிளைமேட்டிக் டாக்ஸ் வந்து சொல்றாங்களே, காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. கிளைமேட் டாக்ஸ்ல அந்த பிரின்சிபல் தான் எவால்வ் பண்ணாங்க. அப்ப நீங்க அங்க ஃபைட் பண்ணி நமக்கான டெக்னாலஜி அண்ட் ஃபண்டுக்கான பண்ணணும். நீங்க ஆனா அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிறீங்க, சேர்ந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்க்கு என்ன பண்ணணும், அதையும் வியாபாரமா பாக்குறீங்க. ட்ரம்ப் வந்து பாரிஸ் கிளைமேட்டை பத்தியே வந்து விமர்சனங்களுக்கு அப்பயே கடுமையா வச்சார் முன்னாடியே. இப்போ மறுபடியும் வராரு. ஸோ மோடி சைட்ல இருந்து என்ன பண்ணுவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அன்பார்ச்சுனேட்லி பெரிய பிரச்சனை நமக்கு அதுதான். இப்போ ட்ரம்ப் வந்துட்டு அவர் கிளைமேட் டினையர் இல்லைங்களா, அது இன்னும் பிரச்சனை இன்னும் மோசமாக போகுது. அதுதான் சொல்கிறேன். அப்போ என்னன்னா, இதுக்கு ஒரு அகேன்ஸ்டான மக்களுக்கு பைடன் வெளியே போகும்போது அதானே சொல்றாரு. பைடன் வந்துட்டு என்ன சொல்றாரு, இங்க ஒரு ஒலிகிரசி வந்து உருவாகிட்டு இருக்கு, இவங்க டிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க, அதன் காரணமாக கிளைமேட் கிரைசிஸ் இன்னும் அதிகமாக போகுது, எதிர்கால சங்கதிகளை இவர்கள் ஆபத்துக்குள்ளாக்குவார்கள்னு எச்சரிக்கை சொல்லிட்டு போறாரு. வெளியே போகக்கூடிய பிரசிடென்ட் வந்துட்டு பைடன் தான் சொல்லிட்டு போறாரு. அப்போ ட்ரம்ப் வந்துட்டாங்கன்னா திருப்பி ஆயில் அண்ட் கேஸ் லாபி வரத்தான் போகுது. அவர்களுக்கு ஏற்ற வகையில் தான் மோடியை வந்துட்டு பண்ண போறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்த இதில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்த கிரைசிஸையும் பிஸ்னஸாக பார்க்குறாங்க. அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. இந்த ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை சோலார் அலைன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவங்களை பொறுத்து இந்த கிரைசிஸையும் எப்படி பிஸ்னஸாக பார்க்கறது அப்படிங்கிறது தான். நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு படம் இருக்கு, டோன்ட் லுக் அப்னு சொல்லிட்டு, டிகாப்ரியோ நடிச்சது வந்துட்டு. உலகம் அழிய போகுது, ஆனால் அதை வைத்து எப்படி அரசியல் செய்கிறார்கள் இருக்குங்களா, கிட்டத்தட்ட இங்கே அதுதான் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த பாலிசிஸ், இதற்கு ஏற்ற அளவில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பாலிசிஸ் அடிப்படையான பிரச்சனை. அப்போ அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, இதில் பாதிப்புக்குள்ளாகவும் யார் இருக்காங்க, சாதாரணப்பட்ட ஏழை எளிய மக்கள் தான். அவங்களை எப்படி நாம வந்து பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறதா. அப்ப மாறி வருகின்ற இந்த புதிய சூழலிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான தேவையான கொள்கைகளை கொண்டு வாங்க, கட்டுமானங்களை கொண்டு வாங்க, திட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு நாம சொல்றோம். இந்த ஏரியால இந்த வர்னபிலிட்டி இருக்குதுப்பா, இனிமேலும் காடுகளை நீங்கள் அழிக்கக்கூடாது, இனிமேலும் நீங்க விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது, இனிமேலும் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களை அழிக்கக்கூடாது, இனிமேலும் நீர்நிலைகளை அழிக்கக்கூடாது. இவை இருந்தால்தான் இங்கு உயிர் வாழ முடியும் என்பது யதார்த்தமான விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய உண்மை. இந்த உண்மையை எப்படி நம்ம அரசியல் அண்டு நம்மளோட எக்கனாமிக் ஆர்டர்ல கொண்டு வர போறோங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால். அப்ப அந்த சவாலை நாம் இன்னும் பரவலாக பேசுவதன் மூலமாக தான் பண்ண வேண்டியிருக்கு. அரசியல் அமைப்புகளோட, இந்த கட்சிகளோட, இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பாரிட்டியை, இந்த பிற்போக்குத்தனத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும். அதன் மூலமாக இதுக்கான ஒரு சொல்யூஷன். ஸோ அந்த ஒரு வேலை தான் இது வந்து. ஸோ அதுதான் தொடர்ச்சியாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கே முன்னாடி 2 இடம் சூஸ் பண்ணாங்க. ஒன்று பரந்தூர், இன்னொன்று பன்னூர் சூஸ் பண்ணாங்க. கம்பேர் டு பரந்தூர், பன்னூரில் வந்து நீர்நிலைகள் அந்த அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் உங்களோட புத்தகத்திலே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஏன் வந்து பரந்தூருக்கு போனாங்க? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, சில அமைச்சர்களுக்கு தேவைப்பட்ட நிலம் அந்த பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு பன்னூர்ல பன்னூர்ல பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களுடைய நிலைமை அந்த பகுதியில் இருக்கு. ஓகே. ஸோ இந்த திட்டம் இங்க வர்றதுனால அவங்களுக்கு இது அட்வான்டேஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணம். அதை தாண்டி அதுல லாஜிக்கா வேற எதுவுமே சொல்ல. அவங்க சொல்லக்கூடிய ஒரு அரசு சொல்லக்கூடியது என்னன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்றாங்க. ஆனா அதுவுமே தவறுன்னு அந்த மக்கள் மறுத்தளிக்கிறாங்க. நம்ம புத்தகத்தில் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடியதுதான். அவங்க சொல்லக்கூடியது இல்ல இந்த பகுதியில தான் அதிகமான மக்கள் வந்துட்டு இடம்பெறுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும், அங்க அப்படி நடக்கும். அதை தாண்டி வேற எதுவும், ஏன்னா அங்க வேக்கன்ட் லேண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கு. ஸோ பன்னூர் அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருந்திருக்கு. அது ஏன் வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்க என்பதற்கான சாலிடான ரீசன் அப்படிங்கிறது அரசிடம் இன்னும் இல்லை. பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பிரைமரி ரீசனா நீங்க எதை சொல்றீங்க? நீர்நிலைகள் தான். நீர்நிலைகள் கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு எடுக்க போறாங்க. இந்த 6000 ஏக்கர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2000 ஏக்கர் அப்படிங்கிறது நீர்நிலைகள், அப்புறம் விவசாய நிலங்கள் இது சேர்த்து வருது. 26% வந்துட்டு நீர்நிலைகள் வந்துருது. அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிலங்கள் அப்படின்னா விவசாய நிலங்கள் வருது. இது ரெண்டுமே கிரீன் கவர், இந்த பசுமை பரப்பு. உயர்மட்ட குழு அமைக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்களே. உயர்மட்ட குழு அமைச்சாங்க. அவங்க என்ன பரிந்துரை தந்தாங்க, அதுல என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னே தெரியல. இதுல அடிப்படையான ஒரு பிரச்சனை என்ன, நாம எல்லாமே எந்த ஸ்டேஜ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா, பரந்தூருக்கு அப்படியே எல்லா கிளியரன்ஸும் கிடைச்சிருச்சு, அதை அமல்படுத்துறது மட்டும்தான் வேலை, மக்கள் தடுத்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல. முதல் படியாக இந்த திட்டத்துக்கு எந்த விதமான அனுமதி கிடைக்கல. தமிழக அரசாங்கம் இதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒன்று கொடுத்திருக்காங்க. கொள்கை அளவில் வந்துட்டு அதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய நடவடிக்கை. இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் தான் நிறைய கிளைம்ஸ் கொடுக்கணும். ஒன்றிய அரசாங்கம் பாலிசி லெவலில் இதுக்கு வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசின்னு ஒன்று இருக்கு. விமான நிலையங்களை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு கொள்கை. அந்த கொள்கையில் அனுமதி கொடுத்திருக்காங்க. நம்பர் 1. ரெண்டாவது, சைட் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடின்னு வரணும். அது இன்னும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது பெண்டிங்கா இருக்கு. அந்த கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும். என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும்னா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்தணும். அதுக்கப்புறம் தான் அந்த கிளியரன்ஸ் வாங்கணும். இது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ். அப்போ அரசு என்ன சொல்லணும்னா, அப்பா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, இதெல்லாம் நடத்துனதுக்கு பின்பாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலான்னு கிளியரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க செய்வோம்னு சொல்லணும். அதான அரசனோட வேலையா இருக்கும். ஆனா அரசு கண்டிப்பா நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம இப்ப என்ன டிஸ்கஸ் பண்றோம்னா, வேற எங்க போறது, இது என்ன பண்றதுன்னு இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, இதுக்கான பதில் எல்லாம் ஆய்வு ரீதியா இவங்க தான் சொல்லணும். இது டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி நாங்க பண்ணிட்டோம், இதான் சிறப்பான இடமா இருக்கு, இன்னொரு இம்பாக்ட் டெஸ்ட்மெண்ட் நாங்க ஸ்டடி பண்ணிட்டோம், நீர்நிலைகளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க, மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்திட்டோம், அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இன்னும் முடிக்க வேண்டிய பணிகள் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பயம் கிளம்பிடுச்சு. அது அரசு மூலமாவே வந்துருச்சு. ஆமா, ஏன்னா அரசு வந்துட்டு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு காம்பன்சேஷன் எவ்வளவு வேணும்னு கேட்கறாங்க பேச்சுவார்த்தையில. ஒரு அமைச்சர் அவங்க என்னப்பா சொல்லணும், ஒன்றும் நிறைய ப்ராசஸ் இருக்கு, ப்ராசஸ் நடத்திட்டோம். நீங்க ஒரு லேப்ல ஒரு ஆய்வு நடத்துறீங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்கல்ல, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமலே வந்துட்டு கேன்சர் இருக்குன்னு முடிவு பண்ணிட முடியுமா? இல்லைங்களா? நீங்க பிளட் ரிசல்ட் கொடுத்துறீங்க, வரணும், அந்த ரிசல்ட் வரட்டும்ப்பா, அதுக்கப்புறம் மருத்துவ ஆரம்பிப்போம். இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அதான் நோய், உனக்கு தான் தீர்வுங்கிறாங்க. அதுதான் இருக்கு. அப்ப இந்த அன்டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அடிப்படையான பிரச்சனை. அந்த அன்டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கனால இப்ப நாம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, பரந்தூர் விட்டா வேற இடமே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான போதுமான ஆய்வுகள் இது நடைபெறவில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப அந்த உண்மையை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. பரந்தூரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து வாய்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. பொதுமக்கள் வந்து போராடி ஒரு 1000 நாட்கள் அந்த போராட்டம் வந்து நீடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய் மாதிரியான அரசியல் தலைவர்கள் போறதுனால அரசியல் பார்வை தான் அந்த மக்கள் மீது இருக்கா, இல்ல வந்து உண்மையாலுமே அந்த சூழ்நிலையை பத்தி ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்டையும் ஒரு புரிதல் இருக்கா? எப்படி பாக்குறீங்க அதை? அதாவது என்னன்னா, மக்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க யதார்த்த வாழ்வியல்ல இப்போ சில சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ அமைப்பு முறை இல்லை, சூழல் அப்படிங்கிறது இல்லை, சீசன் அப்படிங்கிறது இல்லைன்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு குளிர்காலமும் வேறு விதமாக இருக்குது, ஒவ்வொரு மழை காலமும் வேறு விதமாக இருக்குது, வெயில் காலம் வேறு. அப்போ விவசாயிகள் உணர்றாங்க, இது எல்லாமே உணர்ந்திருக்காங்க. மேபி நாம யூஸ் பண்ணுற மாதிரி ஜார்க்கண்ட் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு மாறுதல் அடைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிற அவங்க அவதானிக்கிறாங்க. இந்த ஒரு புரிதல் யதார்த்தமாக அவங்க வாழ்வியலிருந்து வருது. ஏன்னா அவங்க லைஃப் சஸ்டைன் பண்ணணும்னா இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அந்த கணிப்பு அவங்களுக்கு இருக்குது, அந்த இயல்பாக அந்த புரிதலோடு தான் இருக்கிறாங்க. அதனால தான் கடந்த ஒரு 10 வருடங்களாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய போராட்டங்கள் தன்னியல்பாக எல்லா பக்கத்திலும் வந்துச்சு.
அது ஸ்டெர்லைட் ஆக இருக்கட்டும், மக்களாகவே குடங்குளம் முன் வந்து எல்லாமே அவங்க பார்க்குறாங்க நேரடியாக என் மண் இப்படி ஆகுது, எனக்கு இப்படி நோய் இருக்குது, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கும்போது அவங்கள தான் இருக்கு. அப்போ இந்த சென்சிடைசேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு கலெக்டிவான கான்சியஸ்னஸா அப்படிங்கிறது பரிணாமம் அது அடைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் வந்து ஒரு புரிதல் உண்டாகியிருக்கு. சூழல் முன்னாடி இருந்ததோட ஒரு மாறுதல் அடைஞ்சிருக்கு, ஒரு பிரச்சனைக்கு குறியதாக இருக்கு. அப்போ இது ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறக்க. அப்போ அந்த பிராந்தியமா அந்த பகுதி ரீதியாக அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு வந்து நீங்க காவிரி டெல்டால வந்து மீத்தேன் கொண்டு வர முடியாது, டங்ஸ்டன் வந்து கொண்டு வர முடியாது. அதே போல தான் தாது மணல். அப்ப அந்த பகுதியில் அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. அந்த இது இருக்கு. இதை வந்து ஒரு குமுலேட்டிவா இன்னும் வர வேண்டிய தேவை இருக்கு. அப்படியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட கூடாதுன்னு தான் பரந்தூர்ல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கு. ஓகே சரி சார். இப்போ சென்னைக்கு வருவோம். ஒவ்வொரு மழைக்காலத்துலையும் சென்னை வந்து அந்த புயலோடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, ஃப்ரீக்வன்சி வந்து மாறிட்டே இருக்குன்னு நீங்கள் 2-3 இடத்துல சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? புயலுடைய தன்மையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வந்து ஒரு புயல் உண்டாகுனா இன்கிரிடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலுடைய வெப்பம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இந்தியன் ஓஷன் தான் உலகத்திலே ரொம்ப ஃபாஸ்டா வார்ம் ஆகிட்டு வருது. மோஸ்ட் வார்மஸ்ட் ஓஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது. முன்னாடி வந்து அரபிக் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சூறாவளி உண்டாகாது. இப்போ அரபிக் கடல்லே வருது. கேரளா வயநாடு இன்சிடென்ட்ல அதிகமான மழைப்பொழிவுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா அரபிக் கடலினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ பே ஆஃப் பெங்கால் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வார்ம் ஆகிட்டு வருது. இப்போ கடலுடைய சராசரி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துருச்சு. உங்களுக்கு 26.2 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே வந்து போகும், ஒரு சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகிடும். மேலே வந்து ஒரு சின்ன அழுத்தம் உண்டாகணும், ஒரு ப்ரெஷர் உண்டாகுனா போதும். அந்த ஏர் சர்க்குலேஷன், இந்த ஏர் சர்க்குலேஷன்லையும் மாற்றம் நிகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அப்போ காற்று மண்டலத்திலையும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது, கடல் மண்டலத்திலையும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டு நிலவியல் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளும் மாற்றம் நிகழ்ந்து. அப்போ இது எல்லாம் சேர்ந்து சைக்ளோனுடைய தன்மை வந்து மாறுது. முன்னாடி மாதிரி வந்து சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா அது உருவாகி ஒரு சூப்பர் புயலாக வந்து மாறுவதற்கான எடுத்துக்கொள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதே நேரத்தில் கடலில் அதிகமாக இருந்து தண்ணி உள்வாங்குது. 4-8 நாள் கடலுக்குள்ளே அது மையம் கொள்ளுது. இது ரொம்ப ரேர் ஃபினாமினன் சொல்றாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கு. இன்னொரு ஸ்டடி வந்து சொல்றாங்க, நம்மளுடைய இன்ஸ்டியூட் ஃபார் ட்ராபிக்கல் மெட்ராலஜிக்கல் இன்ஸ்டியூட் அவங்க தனக்கு இன்னொரு ஆய்வறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, காற்றில் இருக்கக்கூடிய மாசு இருக்குல்ல, ஏரோசால்ஸ் இருக்குங்களா, அந்த ஏரோசால்ஸ் இதனுடைய தன்மை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுதுங்கிறாங்க. அப்போ இது எல்லாமே சேர்த்து புயலுடைய தன்மையை மாற்றி அமைத்திருக்கிறது. அப்போ என்னன்னா ஹியூமன் இன்டியூஸ்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, மனித சமூகம் செயல்படுகின்ற காரணமாக நம்மளுடைய அமைப்பு முறைகளே வேறு விதமாக மாறி அடைந்து கூட அதன் காரணமாக புயலினுடைய தன்மை மாறிட்டு இருக்கு. ஸோ சைக்ளோனுடைய பாதிப்பு இனிமேல் அதுவும் அடுத்தடுத்து நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆகுது. ஒரு சைக்ளோன் இங்கே ஒரு பே ஆஃப் பெங்கால உருவாகி நிலப்பகுதியை கடந்து அரேபியன் சீக்கு போய் துபாய் வரைக்கும் போகுது. வழக்கமாக லேண்ட்ஃபால் ஆயிடுச்சுன்னா அது அப்படி செயலிழந்து போயிடணும் இல்லையா, அது வலுவிழந்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் லேண்ட்ஃபால் ஆனதுக்கு அப்புறமும் நிலப்பகுதி வந்ததுக்கு பின்பாகவும் அது கடந்து கிராஸ் பண்ணுது. இது வந்து புதுசு. நீங்க இந்த மாதிரி ஹரிகேன்ஸ் வந்து பார்த்துருப்போம் நம்ம வந்து அட்லாண்டிக் சீல அங்க இருக்கு. ஆனா இந்திய பெருங்கடல் இப்படி நிகழாது, இது இப்ப நிகழ்கின்றது. அப்ப இந்த மாற்றங்கள் இருக்குங்களா, இவை எல்லாமே வந்து இன்னைக்கு காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல சென்னை வந்து பல்வேறு நகர கட்டுமானம் 2 பிரிவாக நடந்திருக்கு. சென்னையோட கட்டுமானமே 2 பிரிவாக நடந்திருக்கு. ஏன் வந்து இதை முன்கூட்டியே கணிக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? புயல் வந்தாவோ இல்லை பெருமழையை தாக்கு பிடிக்க மாதிரியான சென்னை வந்து கட்டுமானத்தில் பத்தாம விட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அதை சொல்கிறேன். நீங்கள் என்னன்னா லாஸ்ட் ஒரு 10,000 இயர்ஸாக வந்துட்டு பூமியினுடைய அமைப்பு முறை இருக்குல்ல, அது ஒரு பேலன்ஸாக இருக்குது. இது வந்து ஹாலசின் பீரியட்னு சொல்லுவாங்க ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில். இந்த லாஸ்ட் 10,000 இயர்ஸாக பூமி பேலன்ஸாக இருந்ததுனால விவசாயம் செஞ்ச முடியுது. அதுக்கு முன்பாக உரை பனி காலகட்டமாக இருந்துச்சு. அந்த ஐஸ் ஏஜ் முடிஞ்சு நம்ம இப்படி மாறி வர்றோம் இல்லைங்களா. அப்போ ஒரு பேலன்ஸ் டெம்பரேச்சர் வந்து சிவிலைசேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுறது ரொம்ப முக்கியம். இந்த கடந்த 10,000 வருடங்களாக ஒவ்வொரு சீசனல் சேஞ்ச் எப்படி இருக்கணுங்கிறத எல்லா பழங்குடிகளும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. நாமளுமே பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஐப்பசியில் என்னவா இருக்கும், புரட்டாசி வெயில் வந்து ஆளை புரட்டி போகிறோம்னு சொல்கிறோம், வந்து ஆடி மாச காத்துக்கு அம்மி நகருன்னு சொல்கிறோம், ஆடிப்பட்ட தேடி விதைக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் எப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு 1000 இயர்ஸை வந்து கண்டினியூஸாக அது மானிட்டர் பண்ணியிருக்கீங்க. அதனோட ரெக்கார்டு தான். இப்போ என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் இந்த தன்மையை வந்து மாற்றி அமைக்குது, அது பிரேக் பண்ணுது, வேற ஒரு சைக்கிளாக இருக்குது. இது யாருக்குமே நம்ம மனித இனம் தோன்றிய காலகட்டத்தில் பார்த்திராத ஒரு புதிய நிலை. மனித சமூகம் தோன்றி கிட்டத்தட்ட 2 மில்லியன் இயர்ஸ் ஆயிருது இல்லைங்களா. இந்த 20 லட்சம் வருடங்கள்ல நாம பார்த்திராத ஒரு புதிய அமைப்பு முறை இன்னைக்கு உருவாயிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மீத்தேன் லெவல் இருக்குல்ல, அட்மாஸ்பியர்ல அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அளவு இருக்குங்களா, அது வந்து மனித சமூகம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்த அளவு, அது 420 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அப்போ மனிதன் எவல்யூஷன் டைம்ல இருந்து பார்த்திராத ஒரு புதிய அமைப்பு முறை இருக்கு. அவனோட கட்டுமானம் இதை எப்படி அனுமதிக்க முடியும்? நம்மளுடைய கட்டுமானங்கள் எல்லாமே லாஸ்ட் 10,000 இயர்ஸாக நம்மளுடைய அந்த பை ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய அனுமானத்தில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கட்டியிருக்கோம். இன்னைக்கு அது வந்து மாறுது.
அதான் பிரச்சனை. அப்ப இந்த புதிய மாறுதலை கணிப்பதற்கான விஞ்ஞானம் நம்மகிட்ட இல்ல. ஐஎம்டியினுடைய அக்யூரேசி ரேட் எவ்வளவு தெரியுங்களா? 40 to 50% தான். நமக்கான இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஆமா, இது வந்து அவங்க மிஷன் மாசம் ஒண்ணுக்குள்ளே இருக்காங்க. அதுல சொல்றாங்க அவங்க நம்ம ஒன்றிய அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய அவங்களுடைய மிஷன் ஆய்வறிக்கையில தான் சொல்றாங்க அக்யூரேசி ரேட் 40 to 50% தான். இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் கிடையாது. நமக்கான கிளைமேட் மாடலே நமக்கு வந்து கிடையாது. இன்னும் இந்தியன் ஓஷன் என்ன நடக்குதுங்கிறதுக்கான ஆய்வே நம்ம பண்ணலங்கிறாங்க. ஏன்? அது ஏன்னா மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானத்துக்கு நம்ம அவ்வளவுதான் பட்ஜெட் ஒதுக்குறோம். டங்ஸ்டன் எங்க இருக்குன்னு ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க நிலச்சரிவு நடக்குங்கிறதுக்கான ஆய்வு அவங்க பண்றது இல்லைங்க. அதனால சுனாமியில நம்ம ஒரு பெரிய அழிவை சந்திச்சோம். அதுக்கப்புறமும் வந்து அது சம்பந்தமான ரிசர்ச்கள் எடுக்கப்படலைங்கிறீங்க. இல்ல, கடல் சார்ந்திருக்கக்கூடிய ஆய்வுகள் இது யார் சொல்லியிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆய்வறிக்கையில இந்தியன் ஓஷன் என்ன நடந்திருக்குங்கிறத நாம இன்னும் ஆய்வு பண்றது இல்லைங்கிறாங்க. இன்னும் நம்ம மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த வெல்ஃபேர் சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல நாம இன்வெஸ்ட் பண்றதே கிடையாது. நாம வந்து திருப்பியும் நமக்கான எக்கனாமிக்கல் பெனிஃபிட் இருக்கக்கூடிய சயின்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய வெல்ஃபேர் சயின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த இப்போ கேரளா வயநாடு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் மிஷன் மாசம் அறிவிச்சிருக்காங்க. அதுல 2000 கோடி ரூபாய் 2000 கோடி என்ன பண்ண போறாங்க? சேட்டலைட் வெளியிட அனுப்ப போறாங்க, ரேடார்ஸ் வாங்க போறாங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க போறாங்க, டோப்லர் ரேடார்ஸ் வாங்க போறாங்க. இவ்வளவு 2000 கோடி ரூபாய் ஒரு சேட்டலைட் விட்டால 2000 கோடி ரூபாய் போயிரும்ல, அவ்வளவு ஒதுக்கீடு பண்றாங்க. அப்ப என்னன்னா மக்கள் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கிறது இன்னும் வளர்த்தெடுக்கப்படவில்லை. போதுமான அளவுக்கு நம்ம இவங்க எச்சரிக்கை பண்ணுவதற்கான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நம்மகிட்ட வந்து கிடையாது. அப்ப அது நீங்க வலுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதனால அந்த ஃபெயிலியர்ஸ் தான் இருக்கு. அப்ப அந்த ஃபெயிலியர் காரணமாக தான் உயிரிழப்புகளை சந்திச்சு கொண்டு வரோம். நீங்க 2004 சுனாமி சொன்னீங்க. அந்த இடத்துல நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு டிசாஸ்டரா இருக்குங்கிறதுனால தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் தி பிக்கெஸ்ட் டிசாஸ்டர்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாம தான் இருக்கு. இப்போ சென்னையில் இருக்க கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 2050 சென்னை அழிஞ்சிரும், மெக்சிகோ அழிஞ்சிரும், கடலோர பிராந்தியங்கள் பலது அழிஞ்சிரும் அப்படின்ட்டு ரொம்ப வருஷமாவே ஒரு வாதம் வச்சு முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ சென்னையை வந்து இங்கேருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு போகணும், 2050 அப்படி ஒரு டிசாஸ்டரை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா பூலை நண்பர்கள் குழு எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? இது உலகளவில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சீ லெவல் ரைஸ் அப்படிங்கிறது தனி ஒரு நாடுனால வந்து சாத்தியப்படும். அதனால நான் கேட்குறேன், சென்னையோட கட்டுமானத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு லிபரலைசேஷன் கொண்டு வரணும், மற்றது கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இப்போ சென்னைக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி ஒரு சைடு அந்த பாரம் ஏறிட்டே இருக்குது, ஒரு சைடு வந்து நீங்கள் அதை ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி வே இருக்கணும். அவங்க பொருளாதாரத்தை தேடி இங்கே வர்றாங்க, அவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்க போகுது? அங்கே வேலை இல்லைன்னு தான் இங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு கன்வின்சிவான ஒரு ஆன்சரை கொடுக்க முடியும் உங்களுக்கு? டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து நம்ம வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் வேணும், ஆல்ரெடி வந்திருக்கு. அதே போல் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்கு, அது இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த பிராந்தியத்தில் எந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதனால் யார் பாதிப்புக்குள்ளாவார் என்பதற்கான வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் வேணும். அந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் மூலமாக தான் மிட்டிகேட்டிவ் அண்ட் அடாப்டிவ் ஸ்டெப்ஸ் நீ கொண்டு வர முடியும். பாதிப்புகளை குறைப்பதற்காகவும் மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொள்வதற்கான அமைப்பு முறை உருவாக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கான சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது. அந்த சொல்யூஷன்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன சொல்றதுன்னா 30% ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் லேண்டை வந்து கன்சர்வ் பண்ணுங்கிறாங்க, எக்கோசிஸ்டம் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிலப்பரப்பில் 30% நிலப்பரப்பை வந்து அதனுடைய இயற்கை அமைப்போடு நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அது ரொம்ப பேசிக்கான அந்த நேச்சுரல் பேரியர்ஸ் தான் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நேச்சுரல் பேரியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவதன் இதை சேவ் பண்ணுவதன் மூலமாக மக்களை எப்படி பாதுகாக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் உற்பத்தி முறையை டீசென்ட்ரலைஸ் பண்ணி தான் ஆகணும். இனிமேலும் சென்னை தாங்காது. இனிமேலும் சென்னைக்கு மக்கள் படையெடுத்து வருவதை நிறுத்துவதற்கான வேலைகளை பார்க்கணும். அப்போ வேறு செக்டர்ஸில் அவங்களை எப்படி என்கேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். வேலை வாய்ப்புகளை இன்னும் எப்படி பரவலாக்குவது, அதை எப்படி கொண்டு போவது என்பதற்கான அப்போ சோஷியோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர் ஒரு புறம் இருந்தால், இன்னொரு பக்கத்தில் இந்த எக்காலஜிக்கல் ஃபேக்டர், இது ரெண்டு கருத்தில் கொண்டு தான் நம்ம செயல்படும். இல்லை சார், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க சென்னை தாங்காது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு FDI வருது, அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சிவகாசியை சூஸ் பண்ணுவாங்களா, சென்னை சூஸ் பண்ணுவாங்களா? அப்போது இந்த மாதிரியான ஒரு வாதத்துக்காக நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வர முதலீடை நிறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அங்கே அந்த இடம் தான் வந்து அரசுக்கும் உங்களை மாதிரி சூழியல் போராளிகளுக்குமான ஒரு மோதலான ஒரு இடமாவே இருக்குது. அவங்க ஏன் சூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா உங்களுக்கு இங்கே சீப் லேபர் கிடைக்குது, சீப் நேச்சர் கிடைக்குது. அப்போ நீங்கள் வந்து அது கொடுக்க ரெடியாக இருக்கணும். இது வந்து ரீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது வந்து மறுகாலனைசேஷன். இப்போ இது மூலமாக வேலையும் கிடைக்குது தானே, அதை மறுக்க முடியாது தானே? அவங்களுக்கான வேலை ஸ்ரீபெரும்புதூர் மாதிரியான அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிறவங்களை வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அது மூலமா அங்க இருக்கிற மக்களுக்கு தானே வேலை கிடைக்குது அதிகமா. இல்ல அது வந்து இப்ப சாம்சங்ல என்ன ஆச்சுங்கிறது நமக்கு உதாரணம். இன்னைக்கு வந்து தொழிற்சங்க உரிமை தரமாட்டேன், கொத்தடிமையா நீங்க வேலை செய்யணுங்கிற, அப்ப கொத்தடிமையில ஆக்குதான் நம்ம போறோமா அப்படிங்கிற அடிப்படை கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது, நமக்கு இங்க நீங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 600 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு.
600 இன்ஜினியரிங் காலேஜஸ் உருவாக்குறவங்க எல்லாத்தையும் நீங்கள் இந்த மேனுஃபேக்சர் செக்டருக்கு போய் ஃபிசிக்கல் லேபராக மாற்ற முடியுமா? அப்போ அவங்களுக்கான சர்வீஸ் செக்டர்ஸை நீங்கள் வந்து உருவாக்கணும் இல்லைங்களா? அவன் மனித மாண்போடு இருப்பதற்கான ஒரு வாழ்நிலை தான் நீங்கள் உருவாக்கணும். நீ வந்து இன்ஜினியரிங் கூட படிச்சுக்கோப்பா, ஆனால் நீ ஃபேக்ட்ரியில் போயிட்டு தான் வேலை பார்க்கணுங்கிறது எப்படி சரியானதாக இருக்கும்? அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டரில் கூட அடிப்படையான பிரச்சனையே தான். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம கிராஜுவேட் ஆக்கிட்டோம் ஓரளவுக்கு இல்லையா? லிட்ரஸி ரேட் நம்ம ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். எல்லாரும் நம்ம கிராஜுவேட் ஆக்கிட்டு எல்லாரும் நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு அவங்க திருப்பி இந்த மாதிரி லேபர் செக்டரில் கொண்டு போவது என்பது சரி. ரெண்டாவது, வெறுமே லாபம் மட்டுமே கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு கார்பரேட்ஸ் வருவது, அது அதனுடைய நலம் சார்ந்து சிந்திக்கின்ற போது அதனுடைய தன்மை அப்படிங்கிறது வேறு. அப்போ அந்த வளர்ச்சி என்பது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த பாவர்ட்டி இன்இக்வாலிட்டி இந்த லட்சணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் லேப் அவங்க வெளியிட்டு ஆய்விருக்குன்னு சொன்னால் 1% மக்கள் 60% வெல்த் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய 20% மக்கள் லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் வெல்த் தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்குன்னு இந்த இன்இக்வாலிட்டி அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1% மக்கள் 40% இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இந்த இன்இக்வாலிட்டி தானே இது வந்து அதிகரிச்சு. அப்போ இந்த மாடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இங்கே வந்து எல்லாருக்கும் வளர்ச்சி பரவலாக போய் சேரவில்லை. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னால், இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் என்பது அனைத்து மக்களுக்கு போய் சேருகின்ற வகையில் அரசோட செயல்பாடு இருக்கணும். ஆர்டிகல் 39B அதை தான் உறுதிப்படுத்து. அப்போ அந்த வகையான வளர்ச்சியாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 80களிலும் 70களிலும் அர்பனைசேஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ வளர்ச்சியை பரவலாக்கும் நினைச்சாங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இதுன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேங்கிறது என்னன்னா, அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஃப்ரீ லேபர் கிடைக்குது, ஃப்ரீ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது, சீப் நேச்சர் வந்து கிடைக்குது, இங்கே இருக்கக்கூடிய மண்வளம் கிடைக்குது, நீர்வளம் கிடைக்குது. அதை நான் சுரண்டி கொண்டு நான் லாபம் அடைவேன், அதை நாம் அனுமதிப்பது என்பது சரியான போக்காது. அது வந்து அரசு வந்து அது பண்ண முடியாது. அரசு என்ன பண்ணா, எல்லோருடைய டிக்னிஃபைட் லைஃபை உறுதி செய்வதற்கான வேலை திட்டங்களை கொண்டு வரணும். நிச்சயமாக அது டிக்னிஃபைடான வேலை கிடையாது. ஓகே சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வசந்த் நியூஸ் சார்பா நன்றிகள். நன்றி.